வணக்கம். தமிழ்நாடு தேர்தல் சூடு பிடிக்கிற இந்த நேரத்தில் இந்த திமுகவுக்கு ஆதரவு தெரிவிக்கிற நிறைய பேர் என்ன சொல்றாங்க தெரியுமா? சிறுபான்மையினர், அதாவது கிறிஸ்தவ மக்களும் முஸ்லீம் மக்களும் சிறுபான்மைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க தான் நம்பர்ஸ்ல கம்மி இல்லையா? இவங்களுக்கு திமுக தான் ஆதரவாளர் அப்படின்னு தான் இந்த கிறிஸ்துவ பாதிரியார்களும் முஸ்லீம் போதகர்களும் சொல்றாங்க. இது அவங்க உணர்ந்து சொல்றாங்களா உணராம சொல்றாங்களா எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சு நான் பதிவிடுறேன். எனக்கு தெரிஞ்சு இவங்க கிறிஸ்துவ மக்களுக்கு முஸ்லீம் மக்களுக்கு இவங்களாம் சிறுபான்மைக்கு இவங்க பாதுகாப்பான கட்சியே கிடையாது. அது இல்லாமல் இன்னொன்று, திமுக ஆட்சியில் தான் பிஜேபி உள்ளே வராமல் பார்த்துப்பாங்க. திமுகவை நம்ம தோக்கடிச்சிட்டோம்னா பிஜேபி உள்ளே வந்துடும், ஆர்எஸ்எஸ் உள்ளே வந்துடும் சொல்லிட்டு இந்த பேய் பயம் காட்டிட்டு இருக்கிறாங்க. ஆனால் பிஜேபி ஆர்எஸ்எஸ் ஏற்கனவே உள்ளே வந்துட்டு தான் இருக்கிறாங்க. திமுக கூட அண்டர் கிரவுண்ட் டீலிங்கில் இருக்கிறாங்க. இதை நான் மட்டும் சொல்லலை. ஒரு 4 நாளுக்கு முன்னால் இந்தியாவிலேயே ஒரு முதன்மை மாநிலமான மேற்கு வங்கம், வெஸ்ட் பெங்கால் முதலமைச்சர் மம்தா பானர்ஜி சொல்லியிருக்கிறாங்க. எல்லாருக்கும் தெரியும், மம்தா பானர்ஜிக்கும் ஸ்டாலினுக்கும் ஒரு நல்ல நட்பு உறவு இருக்கு. 2 கட்சிகளும் பெரிய கட்சிங்க இந்தியாவில். 2 பேரும் காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கிற கட்சிங்க. அப்படி இருக்கும்போது மம்தா முதல்ல வாயை திறந்து ஸ்டாலின் அவர்களுக்கும் பிஜேபிக்கும் அண்டர் கிரவுண்ட் டீலிங் இருக்குன்னு வெளிப்படையாக சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இதை நம்ம எந்த வகையில் இதை நம்ம பார்க்கணும்? பொய்யாவை சொல்லுவாங்களா? இவ்வளோ பெரிய முதலமைச்சர் சொல்லுவாங்களா? அந்த மாதிரி அது ஒரு கட்டத்தில் நம்ம சில விஷயங்கள் வச்சு பார்த்தோம்னா நம்ம நம்புற மாதிரி தான் இருக்குது. உதாரணத்துக்கு இப்போ ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டில் இந்த தேர்தலில் ஜெயிப்போமா ஜெயிக்க மாட்டோம்னு பயத்தினால போகிற வரவன் எல்லாரையும் கூட்டணியில் வச்சுட்டு இருக்காரு. அதில் ஒரு நபர் கே செல்வகுமார். இவர் ஒரு சாதி கட்சி தலைவர். அந்த சாதி கட்சி தலைவராக இருந்து இவர் தன்னைத்தானே ஒரு ஆர்எஸ்எஸ் வாதின்னு ஏற்கனவே பல இடத்துல சொல்லியிருக்கிறார். மோடியை வாழும் கடவுள், வாழும் தெய்வம்னு சொன்னவர். தான் கல்லூரி படிக்கும் போது ஆர்எஸ்எஸ் பயிற்சி பெற்றன்னு சொன்னவர். ஒரு நிருபர் கேட்கும் போது நீங்க எதுக்கு ஆர்எஸ்எஸ்ல வெளியே வந்தீங்கன்னு கேட்டா அவர் சொல்றாரு ஒரு பொய்ய, எனக்கு பிடிக்கல நான் வந்துட்டேன். இதை நம்புற மாதிரி இருக்குங்க? நம்பலாமா? அவர் இப்படி ஒரு கட்சிக்காரர் சொல்றத? அவருக்கு பிடிக்கலையே ஆர்எஸ்எஸ்ல வந்துட்டாராம், டிஎம்கேல சேர்ந்துட்டாராம். இதையும் நம்பி நம்ம ஸ்டாலின் அவர்கள் அவருக்கு ஒரு சீட்டு, ஒரு எம்எல்ஏ சீட்டு கொடுத்துருக்காரு. சாதி கட்சி தலைவர், ஆர்எஸ்எஸ் உடைய ஆதரவாளர், அவருக்கு ஒரு சீட்டு கொடுத்துருக்காரு. இப்போ சொல்லுங்க, பாதிரியார்களும் முஸ்லீம் மத போதகர்களும் ஆர்எஸ்எஸ் உள்ள இல்லையா? உங்களுக்கு தெரியாம இருக்கலாம், எங்களுக்கு நாங்க உணர்றோம். சென்னையில் வார்டு 57 கவுன்சிலர் பேர் ராஜேஷ் ஜெயின், வட இந்தியர், நார்த் இந்தியன். அவருக்கு ஆதரவாளர்கள் ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை சேர்ந்தவர்கள் அவருக்கு ஆதரிச்சிட்டு இருக்கிறாங்க. பாரிஸ்ல ஒரு இந்திக்காரனை கூப்பிட்டு ஒரு ஆர்எஸ்எஸ் உடைய ஆதரவாளரை கூப்பிட்டு அவனை கவுன்சிலர் ஆக்கி அழக பார்த்த கட்சி திமுக கட்சி. இன்னைக்கு போய் இணைஞ்சிருக்கிறார் இல்லையா ரவீந்திரநாத்தும் ஓபிஎஸ் தான் பன்னீர்செல்வம், முன்னாள் முதலமைச்சர், அவருடைய மகன், 2 பேரும் போய் சேர்ந்துருக்கிறாங்க. ரவீந்திரநாத் தான் அவர் பேரு, மகன் பேரு. அவர் ஆர்எஸ்எஸ் மீட்டிங் அட்டன் பண்ணதுக்கான ப்ரூஃப் இருக்கு. இதே திமுக தான் அந்த ரவீந்திரநாத்தோட எம்பி அவர் ஜெயிக்கும் போது அவர் மேலே கேஸ் போட்டிருந்தாங்க. இன்னைக்கு 2 பேரும் சேர்த்து வச்சிருக்காரு ஸ்டாலின் அவர்கள். எப்படி சொல்றீங்க ஆர்எஸ்எஸ் பிஜேபியும் உள்ள வரலன்னு சொல்லி? இன்னைக்கு டெல்லி ஆட்சியை பார்த்தோம். பிஜேபி எப்படி டெல்லி ஆட்சி கவுத்தாங்க, பாம்பேல எப்படி ஆட்சி கவுத்தாங்க, பீகார்ல எப்படி கவுத்தாங்க, இப்படி எல்லா இடத்துலயும் ஆட்சியை கவுத்துட்டு வராங்க. அவங்க தமிழ்நாட்டில் மட்டும் டிஎம்கே எதிரியா காட்டுறாங்களே தவிர ஆட்சியை கவுக்கிறதுக்கு ஏதாவது முடிவு பண்ணியிருப்பாங்களா? பண்ணல. ஏன்? அண்டர் கிரவுண்ட் டீலிங் தான். எத்தனை ஊழல் கட்சிகள் வந்திருக்குது, எத்தனை திமுக எத்தனை பேர் மேல எஃப்ஐஆர் போட சொல்லி கோர்ட்டு உத்தரவிட்டு இருக்குது. ஆனா இன்னும் அவன் பேர்ல எஃப்ஐஆர் போடல. ஏன் போடாம இருக்கிறாங்க? ஏன் பிஜேபி அழுத்தம் கொடுக்காம இருக்கிறாங்க? அண்டர் கிரவுண்ட் டீலிங். என்ன டீலிங்? தமிழ்நாட்டில் பிசினஸ், தமிழ்நாட்டுடைய வளங்களை கொள்ளை அடிப்பதிலும் அதானி போன்றவர்களுக்கு தனியார்ல துறைமுகம் கொடுத்து அதில் சப் டீலிங் எடுக்கிறதுக்கு இவங்க குடும்பத்தில் எல்லாருமே அதில் சப் கான்ட்ராக்டரா இருக்கிறாங்க. அதெல்லாம் திமுக ஆட்சியில் இருந்தாலும் தமிழ்நாட்டுடைய வளங்களை வட இந்தியர்களுக்கும் பிஜேபிக்கும் அண்டர் கிரவுண்ட்ல வித்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதனால தான் தமிழ்நாடு அரசு மேல பிஜேபி கை வைக்காம இருக்கிறாங்க. இப்போ மம்தா பானர்ஜி சொன்னதுக்கும் இந்த விஷயங்கள்லாம் பார்த்தா உங்களுக்கு புரியல? ஆர்எஸ்எஸ் பிஜேபி டிஎம்கே கூட தான் டீலிங்ல தான் உங்களுக்கு புரியலையா? ஒருவேளை உங்க திருச்சபைக்கு வேணா டிஎம்கே செய்யலாம், முஸ்லீம் போதகர்களுக்கு வேணா மாஸ்க் கட்டுறதுக்கு வேணா பணம் கொடுக்கலாம், கிறிஸ்தவர்களுக்கு வேணா ஆலயம் கட்டுறதுக்கு பணம் கொடுக்கலாம், திருச்சபைக்கு பணம் கொடுக்கலாம். ஆனால் கிறிஸ்தவ மக்களுக்கும் முஸ்லீம் மக்களுக்கும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் இந்து சமுதாயத்துக்கு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு என்ன செய்யறாங்க இவங்க? இப்போ ஒரு கிறிஸ்துவ ஊர் இருக்குன்னு வச்சுங்களேன், ஒரு கிராமத்தில் கிறிஸ்துவ மக்கள் இருக்கிறாங்க, அந்த ஊரில் சாதி பிரச்சனை வச்சுங்களேன், அந்த இடத்துல போயிட்டு சிறுபான்மையினருக்கு இவங்க சப்போர்ட் பண்ணியிருக்காங்களா? வரலாறு இருக்கா? கிடையாது. அப்போ இவங்க சாதியின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்ட ஒரு கட்சி திமுக கட்சி. இவங்க மதத்தெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு தேவை ஆதரவாளர்கள். அது கிறிஸ்துவ அமைப்புகள் எப்படியாவது திமுக உட்கார வைக்கணும்னு சொல்லிட்டு மக்களை மூளை செலவு செய்துட்டு இருக்கிறாங்க. என்ன கேட்டா அகல பாதாளத்தில் தமிழ்நாட்டை கொண்டு போன இந்த திமுக அரசியம் அதிமுக அரசியம் அகற்ற வேண்டிய நேரம் இது. பிஜேபி உள்ள வந்துடும், ஆர்எஸ்எஸ் உள்ள வந்துடும், இந்த பேய் பயம்லாம் காட்ட வேணாம். வந்தாலும் பரவாயில்ல, தமிழக மக்கள் நாங்கள் பார்த்துக்கிறோம். நன்றி, வணக்கம்.